நம்ம வீட்டில் இருந்த வாழைத்தார் நல்லா பழுத்துருச்சு, அதை தான் இன்னைக்கு வெட்ட போகிறோம். ஒரு வாழை மரம் கொலத்தள்ளி பழம் பழுக்க கிட்டத்தட்ட 10 மாதம் ஆகும். தார் போட்டதுக்கு அப்புறமா மரம் சாயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டு கொடுப்பாங்க. பழம் நல்லா பழுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே குருவிக்கு தான், அதுக்கப்புறமா தான் நமக்கே கிடைக்கும். இந்த தாரை இப்போ நம்ம வெட்டிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 சீப்பு கிட்ட இருந்துச்சு. நல்ல பெரிய தாராக தான் போட்டிருந்துச்சு. உங்களுக்கு விற்பனை செய்யணும்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த தாரை வெட்டிடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டில் மட்டும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பழுத்த பழங்களை மட்டும் ஏணி வச்சு பிச்சுட்டு மீதி அப்படியே விட்டுறலாம். பழுக்கும் போது அப்பப்ப பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சாதான் மொத்தமா பழுக்கும். மரத்துல இருந்துச்சுன்னா சீக்கிரமா பழுக்காது. வாழை மரத்துல பாத்தீங்கன்னா வாழை இலை, வாழைப்பூ, வாழை தண்டு இப்படி எல்லாமே பயன்படுத்தலாம். வாழை மரம் வளர்க்கும் போது இந்த மாதிரி சைடுல வர இடக்கட்டைகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டுறணும். அப்பதான் சத்துக்கள் எல்லாம் ஒரே மரத்துக்கு போய் பெரிய தாரா போடும். இது மரத்திலேயே பழுத்த பழம்ன்றனால பழுக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. வெட்டி வச்சா அதுவே பழுத்துரும். உங்க வீட்லயும் ஒரு வாழைக்கன்று நடுங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பயன் தரும். மற்றும் ஒரு பதிவோடு சந்திக்கலாம்.